ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி பப்ஜியில் சூப்பரான ஒரு 4 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததா இல்லை புதுசாக இருந்ததா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுங்க. நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பப்ஜி ட்ரிக்ஸுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க ட்ரிக்ஸுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் குவாரிக்கும் கட்காக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் போகிறீங்க, சப்போஸ் ஜோன் முடியுது அப்படின்ற டைமில் ரொம்பவே சிம்பிளாக ஹைட் ஆகிறதுக்கு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூப்பரான பிளேஸ் என்ன அப்படின்னா இந்த பில்டிங்கில் சைடில் போங்க. ஸோ மேலே டாப்புக்கு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போனீங்க அப்படின்னா சைடில் ஒரு விண்டோ இருக்கும். அதில் ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணோன்னே அப்படியே பேக் வாங்க. அப்போதைக்கு நீங்கள் வாலோட எட்ஜில் நிற்பீங்க. ஸோ இது போல் பில்டிங்கில் ஜம்ப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்ஸ் வழியாகவே நீங்கள் டேரெக்டாகவே நடந்து போக முடியும். ஜம்ப் பண்ண வேண்டிய இடத்துல ஜம்ப் பண்ணியும் போய்க்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன பாய்லர் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஜோன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக குழம்பிடுவாங்க எந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா மேலேயும் வருவீங்க. ஈஸியாக வந்து எனிமியை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஷூட்டும் பண்ண முடியும். பட் எனிமி கண்ணில் மட்டும் மாட்டினீங்க அப்படின்னா உள்ள பாம்பை போட்டே காலி பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஜோன் முடியும் போது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் ரூஃப் மேலே ஏறுறது தான். ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸ்லாம் நம்மளால் ரூஃபில் ஏற முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து சேம் பில்டிங்ஸே இருக்குது இதே போலயே. ஸோ இந்த இடத்துல ஹைட் ஆகிக்கிறதுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி ஹைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த விண்டோ வழியாக ஜம்ப் பண்ணும்போது ஜாய்ஸ்டிக் அப்படியே பேக் மூவ் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அதில் நின்றுப்பீங்க. அதில் அப்படியே ஜஸ்ட் நடந்து போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல யாராலையும் போக முடியாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மூவ் ஆகி போக முடியும். ஸோ சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஷெட்டு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா டாப் ரூஃபில் ஏறிடலாம். ஸோ சைட்லேயும் ஒரு பில்டிங் இருக்கனால இந்த இடத்துல நீங்கள் ஹைட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா எனிமி நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கான டைம் வரும்போது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சிருக்கிற மாதிரியான லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வார் மேட்ச் வந்து அதிகமாக இந்த இடத்துல தான் நமக்கு லொக்கேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சைடில் வந்து இந்த பில்டிங்ஸில் உங்களால் ஏற முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஏறுறது அப்படின்றது மற்றவங்களால முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்தோடனே ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணி ரைட் சைடு வந்துடணும். ஸோ ரைட் சைடு லைட்டாக வந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஏற முடியும். இந்த இடத்துலேருந்து யாராலையுமே ஜம்ப் பண்ணி ஏற முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹிடன் பிளேஸ் வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடு போயிட்டு ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஏறலாம். இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி இந்த டாப்புக்கும் நீங்கள் போயிடலாம். ஸோ வார் மேட்ச்லாம் விளாட்றீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். எல்லாருமே கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் ஷூட் பண்ணலாம். பட் பேராஷூட்லேருந்து வரும்போது சில டைம் உங்களை ஃபைண்ட் அவுட்டும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நார்மல் மேட்ச் ஜோன் இங்கே தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை மேலே போயிட்டு ஹைட் ஆகிக்குங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் மில்டா பவர் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான். ஸோ இங்கே நீங்கள் வார் மேட்ச் விளாண்டாலும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நார்மல் மேட்ச்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வெப்பன்ஸுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கலெக்ட் பண்ணுறதும் ஈஸி தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் வந்துட்டு கீழேருந்து நீங்கள் செகண்ட் தேர்ட் ஃப்ளோர்லாம் போகிறீங்க அப்படின்னா வரிசையாக உங்களுக்கு வெப்பன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா வெப்பனையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைட் ரூஃப்க்கு வந்துடலாம். இந்த இடத்துல சைடில் ஒரு சின்ன டேங்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் போயிட்டு இந்த சைடில் ஃபிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சைடில் திரும்பி ஜம்ப் பண்ணிக்கங்க. இப்போது அப்படியே ஜஸ்ட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேங்க்கில் சைடில் நீங்கள் ஏறிக்க முடியும். ஸோ சூப்பரான ஒரு ஹைடிங் பிளேஸ். எனிமீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த லொக்கேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்குறது கமெண்ட் கொடுக்குறத வச்சு தான் நான் இன்னும் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.